சூர்யா மாமா யுஎஸ் போறது எப்படி தடுக்கிறது? துர்கா கிட்ட வர தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குதே. என்ன ஹாசினி, எந்த கோட்டையை பிடிக்க இப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? கோட்டெல்லாம் பிடிக்க ஒன்னும் ஆசை இல்ல பெரியம்மா. நம்ம தேவியை நினைச்சுதான் ஒரே யோசனையா இருக்கு. நாமளும் எவ்வளவோ சொல்லி பார்த்தோமா. சூர்யா எடுத்த முடிவுல புடிச்ச முயலுக்கு 3 கால்னு பிடிவாதமா இருக்கானே. அந்த மாரியும் தேவி அண்ணியும் தான் சூர்யா மனச மாத்தணும். ஹாசினி, மாமா. தேவிமா, ஜூஸ் குடிக்கிறீங்களா? நான் போட்டுட்டு வரட்டுமா? வேண்டாம் ஹாசினி. மாமா உங்களுக்கு? இல்ல ஹாசினி, பரவாயில்ல, எனக்கு வேண்டாம். சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உள்ள வாங்க சார். இல்ல பரவாயில்ல சார். நாளைக்கு மார்னிங் 11 மணிக்கு டைரக்ட் ஃபிளைட் சார். இந்தாங்க சார், டிக்கெட் அண்ட் பாஸ்போர்ட். ஓகே சார். சிஸ்டர், டிக்கெட் வந்துடுத்து. மாப்ள யுஎஸ் போறது 100% கன்ஃபார்ம். துர்காவோட ப்ராப்ளம் க்ளோஸ். ஓகே, தேங்க்யூ சார். ஹாப்பி ஜர்னி சார். ஓகே சார். வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். பை. ஹலோ. ஹலோ சார், நாளைக்கு கிளம்பிடுவீங்களா? ஆமா, நான் கண்டிப்பா கிளம்பிடுவேன். தோ ஃப்ளைட் டிக்கெட் கூட வந்துடுச்சு. மார்னிங் 11 o'clock ஃப்ளைட். அப்பாடா. ஓகே சார். டே ஆஃப்டர் டுமாரோ யூஎஸ்ல மீட்டிங் இருக்கு சார். கம்பல்சரி அந்த மீட்டிங்கை நீங்க அட்டென்ட் பண்ணி ஆகணும். அந்த மீட்டிங் மட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும் சார். ஓகே, டன். நான் ரெடி ஆயிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். அட்வான்ஸ் ஹாப்பி ஜர்னி சார். ஓகே, தேங்க்யூ. பை. அம்மா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஃப்ளைட்டுமா. நாளைக்கு மறுநாள் யூஎஸ்ல என் ப்ரோக்ராம்ஸை பத்தி தான் மேனேஜர் கால் பண்ணி பேசினார். ரொம்ப சந்தோஷம் சூர்யா. இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. டேய் மாப்ள, காலையில உங்களை நான் டிராப் பண்றேன் மாப்ள. ஐயோ இல்ல மாமா, பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். ஹாசினி. சொல்லுங்க மாமா. தேவிமாக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிரு. என் ட்ரெஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிக்கிறேன். ஓகே? சரி மாமா, நான் பேக் பண்றேன். சரி, நான் மேல போறேன். வாங்க மாப்ள, போங்க. என்ன பண்ணலாம்? சீக்கிரம் பேசிட்டு வாமா, 5 நிமிஷம் தான் டைம். என்னாச்சு புஷ்பா, நீ எப்படி மாட்டின? நகை கடையில சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்கல்ல, ஒரு கேமரால என் மூஞ்சி தெரிஞ்சிருக்கு. நான் மாட்டிக்கிட்டேன். அதை விடு, என்னை வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணு. அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த ஹியரிங்ல நீ வெளியே வந்துடலாம். ஒன்னும் கவலைப்படாத. வேற எதுவும் விஷயம் இல்லையே? முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை கொஞ்சம் பாரு. என்ன போட்டோ? நீ பாரு. ஆமா, யார் இது? இந்த போட்டோவை எதுக்கு எனக்கு காமிக்கிற? இந்த போட்டோவில் இருக்கிறவங்க பேரு தேவி. இப்ப இவங்க உயிரோட இல்ல. ஆனா இவங்க கிட்ட விலை மதிக்க முடியாத சக்தி வாய்ந்த வைரம் ஒண்ணு இருந்தது. அந்த வைரத்தை அவங்க வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்காங்க. முதல்ல நீ வெளியே வந்ததோ இந்த அம்மாவோட வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருக்கிற அந்த வைரத்தை தேடி எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ கொடுத்தனா உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு கொடுப்ப? 20 கோடி தரேன். 20 கோடியா? ஆமா. இத பாரு, நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லல. நீ மட்டும் அந்த டைமண்டை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தான்னு வச்சுக்க, 20 கோடிக்கு நீ சொந்தக்காரி. எனக்கே 20 கோடின்னு சொல்றேன்னா அப்ப அந்த வைரத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ சொன்னது மட்டும் செய். 20 கோடிய வாங்கிக்க. டீல் ஓகே, நான் கமிட் பண்ணிக்கிறேன். சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு வா, அப்பதான் வைரம் உனக்கு கிடைக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். மா, சீக்கிரம் டைம் முடிஞ்சது சார். டைம் ஓவர் சார், கிளம்புங்க. சரி, ஓகே மேடம், நான் வரேன்.
தேவிமா என்னாச்சு? நைட் டின்னர் சாப்பிடலையாமே, ஏன் சாப்பிடல? ம், சாப்பிட பிடிக்கல, அதனால சாப்பிடல. ஏமா உங்களுக்கு சாப்பிட பிடிக்கல? என் மேல ஏதாச்சும் கோவமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம், சாப்பிட பிடிக்கல, அதனால சாப்பிடல. இங்க பாருங்க தேவிமா, நைட்டு வெறும் வயித்தோட படக்கூடாது, சரியா? நான் போய் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். ம்? ம். என்ன தேவிமா? நான் தான் யுஎஸ் போறதுக்கு ஓகே சொன்னேல, பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் மட்டும்தான் நான் இங்க இருக்க போறேன். ம், அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் துர்காமா கூட இருந்துக்கட்டுமா? ப்ளீஸ் சூர்யா, சரின்னு சொல்லு. யுஎஸ் போறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்ல, எனக்காக இதுக்கு நீ ஒத்துக்க சூர்யா. இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் துர்காமா கூட இருக்கேன். ப்ளீஸ் சூர்யா, சரின்னு சொல்லு சூர்யா. சரி. பாத்து. ஏன் துர்கா, நாளைக்கு காலையில தேவி பாப்பா அமெரிக்கா கிளம்பிருமா? ஆமாமா, தேவி எவ்வளவோ கெஞ்சி கேட்டு கூட அவங்க அப்பா மனசு மாறவே இல்லை. யுஎஸ் போகணும்னு உறுதியா இருக்காரு. அந்த மனுஷன் ஏன் இந்த விஷயத்துல இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு? பாவம் அந்த குழந்தை. துர்காமா, துர்காமா. தேவி மாதிரி இருக்கு. தேவி, துர்காமா. தேவி, தேவிமா, அம்மா, என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க? நீங்க கூட வாங்க. எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு எதுக்கு என்ன கூப்பிடுற? நாளைக்கு மார்னிங் நான் யுஎஸ் போயிருவேல, அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எங்க வீட்ல என் பக்கத்துல இருக்கணும். நான் உங்க மடியில தான் படுத்து தூங்குவேன். நாளைக்கு ஏர்போர்ட் போற வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிய மாட்டேன் துர்காமா. உங்க கூடவே இருக்கணும். நீங்க என் கூட வாங்கம்மா. நான் வீட்டுக்கு வந்தா உங்க அப்பாவுக்கு பிடிக்காதுல்ல? நான் அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். சூர்யா கிட்ட ஓகே வாங்கிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். என் கூட வாங்கம்மா, ப்ளீஸ்மா. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருங்கம்மா, எனக்காகம்மா, ப்ளீஸ்மா. எங்க அம்மா ஒரு நாள் வீட்டுக்கு அனுப்பி வைங்க ப்ளீஸ். போயிட்டு வா. போலாமா? வரேன். வா. சிஸ்டர், பார்வதியோட ஃபேஸ பாருங்க, ரொம்ப சோகமா இருக்கறா. மாப்பிள்ள ஃபாரினுக்கு போறான்ல, அந்த சோகம். இவங்களுடைய சோக ஃபேஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது சிஸ்டர். அம்மா வாங்கம்மா. துர்கா, ஹாசினி, பார்வதி, இன்னைக்கு நைட்டு துர்காமா என் கூட இங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு உங்க அப்பா ஒத்துக்கணுமே. நான் சூர்யா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் துர்காமாவை வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தேன். என்ன சிஸ்டர், ஒரே அநியாயமா இருக்குது. இவ எதுக்கு சிஸ்டர் இந்த வீட்ல இன்னைக்கு தங்கறா? இன்னைக்கு ஒரு நாள் தானே, விடு. என்னவோ பண்ணிட்டு போட்டும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்ப வாத்தினி சாப்பிடலாம்ல? இன்னும் சாப்பிடலையா? நானும் பெரியமாவும் எவ்வளவோ சொல்லியும் இவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. தேவிமா, ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க? அப்போ நான் சாடா இருந்தேன், அதனால சாப்பிட பிடிக்கல. இப்பதான் நீங்க வந்துட்டீங்களே, ஹாப்பியா இருக்கேன். நீங்க ஊட்டி விடுங்க, நான் சாப்பிடுறேன்.
ஹாசினி சாப்பாட்டு ஒரு தட்டுல போட்டு துர்கா கையில கொண்டு வந்து கொடு. சரி பெரியம்மா. அவ ஊட்டினாதான் நீ சாப்பிடுவே இல்லடா கண்ணு. எப்படி அழகா பழிக்குது பாருங்க. இன்னும் ஒரு இட்லி தான். ஆனா நீ சாப்பிடணும். அம்மா எனக்கு பாட்டு பாடிட்டே சாப்பாடு ஊட்டி விடுறீங்களா? ம். துர்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு சூரிய மாமா தேவி கூட்டிட்டு யூஎஸ் போக மாட்டாரு. எப்படி சொல்ற ஹாசினி? பாஸ்போர்ட் இருந்தா தானே யூஎஸ் போவாரு. நான் பாஸ்போர்ட்டையே இல்லாம பண்ண போறேன். ஐயோ வேணாம். நான் தான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன தப்பா நினைப்பாரு. ஹே, நீ பயப்படாத. ஹாசினி நம்மனூர் கைவிடப்படார். இல்ல இல்ல, நீ தேவி பக்கத்துலயே படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, வேண்டாம். தேவிமா தூக்கத்துக்கு எடுக்க வேண்டாம். நீ அவ பக்கத்துலயே படுத்துக்க, நான் கீழே படுத்துக்கிறேன்.
ஏய் அறிவில்ல உனக்கு? ஐயோ என் கழுத்துல தாலி ஏறணும்னா அது உங்க கையால மட்டும்தான். ஐ லவ் யூ. குழந்தைய பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்ல. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். என்னை மன்னிச்சிரு மாதிரி. என் மனசுலயும் சரி, நம்ம ரூம்லயும் சரி, ஒன்ன தவிர இன்னொரு பொண்ணுக்கு இடமே கிடையாது. நம்ம குழந்தை தேவி சந்தோஷத்துக்காக தான் நான் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதா இருக்கு. என் நிலைமை உனக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். எப்படி என் மனசுல நீ மட்டும்தான் இருக்கியோ அதே மாதிரிதான் நம்ம குழந்தை தேவிக்கும் அம்மானா அது நீ மட்டும்தான். எனக்கும் சரி, நம்ம குழந்தை தேவிக்கும் சரி, உன்னோட இடத்தை யாராலையுமே நிரப்ப முடியாத மாதிரி. அதனாலதான் நான் இப்ப இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல மாதிரி. என்ன மன்னிச்சிரு. தேங்க்ஸ் சூர்யா. எதுக்கு தெரியுமா தேங்க்ஸ்? நைட்டு துர்காமா கூட ஒன்னா இருக்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு. இன்னொரு ஹெல்ப் சூர்யா. என்ன? துர்காமா ஏர்போர்ட் வரைக்கும் நம்ம கூட வரட்டும். சரி, உன் ஆசைப்படி நடக்கட்டும். துர்காமா வீட்டுக்கு போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி.